இந்த தேர்தலில் எதிரி யார் என்பதை கணிக்க தவறிவிட்டோம். திமுகவுக்கு காங்கிரஸ் செய்தது மிகப்பெரிய துரோகம். தாவேக அரசாங்கம் இன்னைக்கு இந்த நிலைமையில இழுத்துட்டு வந்திருக்குன்னா சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு புது புது பேரா ஸ்டிக்கர் ஒட்டி வர தாவேக அரசாங்கம் ஒரு பேரளவுல வச்சிருக்கே தவிர்த்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கானா இல்லை. இப்படி துரோகிகள் உடன் இருந்த காரணத்தினால் திமுகவால் வெற்றி பெற முடியவில்லை. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். இன்னைக்கு இதுக்கப்புறம் காங்கிரஸ்க்கு நோ என்ட்ரி. நீங்க ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் திமுக கொள்கை காலங்காலத்துக்கும் இருக்கும். அடித்தட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல்ல களத்துல நிற்கிற இயக்கம் திமுக. ஓட்டு போட்டு ஒரு 10 நாள்ல இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் தெரிஞ்சிடுச்சு. இந்த ஆட்சியில எப்பேற்பட்ட சமூக சீர்கேடுகளாக இருக்கட்டும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், பெண்களுடைய பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் திமுக செய்தி தொடர்பாளர் திரு ரஜினி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிவுகள் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் ஆகிடுச்சு. தேர்தலுக்கு முன்பாக திமுகங்கிறது ஒரு வானவில் கூட்டணி, ஒரு ரெயின்போ கூட்டணின்னே சொல்லலாம். அவ்வளோ கூட்டணி கட்சிகள் இருந்தாங்க. ஒரு 25 கட்சிகள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு கட்சிகள் கூட உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் வெளிப்படையாகவே. அப்படி சொல்ல முடியாது. எப்படி சொல்றீங்க? ஒரு கட்சி கூட இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? நீங்க சின்ன சின்ன தமிழ் அன்சாரி யாரு, ஜவாஹிருல்லா யாரு, இப்ப எங்களோடு இருப்பவர்கள் அண்ணன் ஈஸ்வரன் யாரு, இவர்களை கட்சியாக நீங்கள் கருதவில்லை என்றால் தவறு உங்ககிட்ட தான் இருக்கு, அவங்க கிட்ட கிடையாது. இல்ல பிரதான கட்சிகள்னு சொல்லுவாங்கல்ல, காங்கிரஸ், இதற்கு முன்பாக இருந்த விசிக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்க யாருமே இப்போதைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழல் இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் 2029 வரைக்குமே நாங்கள் தாவேக்காவோட போகிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது முன்பு இருந்த அந்த பலமான கூட்டணி பெல்லம் தான் நம்ம எடுத்துக்க முடியும். இல்லை, கூட்டணி என்பது வெற்றி தோல்வி என்ன கிடைச்சாலும் அப்படியே இருக்கிறதா கூட்டணி. ஒரு கொள்கைக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி என்பது கொள்கை பிடிப்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் தோல்வி அடைந்த பிறகும் அந்த கூட்டணியிலே பயணிப்பது தான் வழக்கம். இதை திமுக செஞ்சது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2019 சரி 24 சரி தன்னுடைய கூட்டணியில் தான் யார் முன்னிறுத்தி ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சாரோ அவர் தோல்வி அடைகிற போதும் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி பாஜக ஆதரவு தரல திமுக. தோல்வி அடைந்தாலும் 2024 ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். அப்படி இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது திமுக. அப்படி அவ்வளவு காங்கிரஸோடு இருந்து பயணித்த திமுக, அப்படிப்பட்ட திமுகவிற்கு காங்கிரஸ் இழைத்த ஒரு துரோகம் தான், ஒரு பெரிய துரோகம் தான் கூட்டணி விட்டு போனது. அதுக்கு கூட்டணி விட்டு போனதுக்கு என்ன கிடைச்சது காங்கிரஸ்னா 2 அமைச்சரவை கிடைச்சது. இன்னும் நிறைய கிடைச்சிருக்குன்றாங்க. அது என்ன கிடைச்சது? மேயர் பதவி 7 மேயர் பதவி அவங்க கேட்குறாங்கிறதெல்லாம் செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. கடந்த முறை திமுக கூட்டணியில் ஒரே ஒரு மேயர் தான் கொடுத்தீங்க, கும்பகோணத்தில் கொடுத்தீங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் அவரை பதவி நீக்கம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கலை, அது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அவங்க இப்போ 7 மேயர் வரைக்கும் தாவேக்கா கிட்ட கேட்குறதெல்லாம் சொல்லப்படுது. அப்படிங்கும்போது அவங்க எதிர்பார்க்கறத அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்கல்ல. இல்லை, அவங்க கேட்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். நான் திமுக ஸ்டாண்ட் சொல்லணும்னா திமுகவுக்கு காங்கிரஸ் செய்தது மிகப்பெரிய துரோகம். எதிரியை கூட நம்பிடலாம். எதிரி எதிரிலேருந்து சண்டை போகிறப்ப அவன் எதிரின்னு நமக்கு தெரியும். ஆனால் கூடவே இருந்து அந்த 5 பேர் வெற்றி பெற்றதற்கும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதற்கும் முக்கிய காரணமாக இருந்தது திமுக தான். ஏன்னா காங்கிரஸுக்கு பூத் ஏஜென்ட் இருக்கான்னு தெரியும், திமுகவுக்கு எத்தனை அளவு பூத் ஏஜென்ட் இருக்குன்னு தெரியும், திமுகவுடைய தொண்டர்களுடைய பலம் என்ன என்பது தெரியும். நம்மால் பயனடைந்தவர்கள் வெற்றி பெற்ற உடனே அங்க போய் சேர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய துரோகம். அதை காங்கிரஸ் செஞ்சிருக்கு. அதை நம்ம ஏத்துக்க முடியாது. சொல்றப்ப அவங்க பதில்வாதம் ஒன்று வைக்கிறாங்க. என்னன்னா 5 தொகுதிகளை காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு திமுக தொண்டர்கள் தான் காரணம். அப்படி இருக்கும் பொழுது கொளத்தூர்ல ஏன் திமுக சறுக்குனுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அப்கோர்ஸ் தோல்விங்கிறது எல்லாருமே அடைஞ்சிருக்காங்க. ஜெயலலிதா அடைஞ்சிருக்காங்க, காமராஜர், பக்தவச்சலம்னு இவங்க தலைவர் ராகுல் காந்தியே தோல்வி அடைஞ்சிருக்கிறார். 2019 அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இரானி கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க, இந்திரா காந்தி தோல்த்திருக்கிறாங்க. எல்லாமே நடக்கிறதான். பட் கொளத்தூரில் ஒரு கோட்டைன்னு சொல்லக்கூடிய சென்னையிலேயே முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் தோத்துருக்கிறார்ல, அந்த விஷயத்த அவங்க மேற்கொள் இல்லை சார். அது தேர்தலில் திமுக கணிக்க தவறியது உண்மைதான். நாங்கள் கணிக்க தவறிட்டோம். எதிரி யாரு, இந்த தேர்தலில் எதிரி யார் என்பதை கணிக்க தவறிவிட்டோம். அந்த தவறு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இங்கே நாங்கள் தோத்தது. எதிர்கட்சி தலைவரும் சொல்லியிருக்காரு. அதுதான் ரீசன். நீங்கள் அந்த ஒரே காரணத்தை வச்சு நீங்கள் ஏன் ஜெயிக்கலைன்னா ராகுல் காந்தி கூட தான் நீங்கள் சொல்கிறப்ப தோத்துருக்காரு. அப்போ தோத்த காரணத்தால் நாங்கள் விட்டு வெளியே வந்திருக்கலாமா? இதெல்லாம் ஏற்புடையது இல்லை.
ஒரு கூட்டணினா எப்படி இருக்கணும்? தோத்தாலும் கூட நிற்கணும், ஜெயிக்கிறப்ப கூட இருப்பேன். 2021 திமுக ஜெயிச்சதுப்பா, அவங்க கூட இருந்தோம். 2024 திமுக ஜெயிச்சதுப்பா, 40க்கு 4 அவங்க கூட இருந்தோம். 2026 திமுக தோத்ததுப்பா, வெளியே வந்துட்டோம். இதற்கு பேர் என்ன? நான் வந்து வேற மாதிரிலாம் சொல்லுவேன், அது நான் நாகரிகமா பேசுறேன். அதுதான் கொள்கை கூட்டணின்னு சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமியும் அப்ப தலைவராக இருந்த தமிழிசையோ அண்ணாமலையோ நயினார் நாகேந்திரனோ சொல்லுவாங்க, கூட்டணிங்கிற தேர்தல் நேரத்துல தாங்க பேசுவோம், கொள்கை கூட்டணி இன்னைக்கும் சொல்றேன். திமுக கூட்டணி இன்னைக்கும் கொள்கை கூட்டணி தான். இருக்கக்கூடிய கட்சிகள் கொள்கைக்காகத்தான் இப்போதும் எங்களோடு பயணிக்கின்றன. அல்லு சில்லுகளுக்கெல்லாம் அல்லு சில்லுக வந்து அதாவது ஒரு ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டின்னு இருந்துட்டு வெளியே போறவங்களால இந்த கொள்கை கூட்டணி சிதைந்து விட்டது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு திமுகவுக்கு மக்களிடம் ஏற்பட்டிருக்கிற ஒரு பேராதரவு, ஒருவர் ஆட்சி அதாவது ஒருத்தர் ஆட்சிக்கு அமைந்த பிறகு நாங்க இவருக்கு ஓட்டு போட்டு தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஒரு மக்கள் ரெக்ரெட் பண்ற காலம் இந்த காலம். அதற்கு காரணம் ஆமா, ஓட்டு போட்டு ஒரு 10 நாள்ல இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் தெரிஞ்சிடுச்சு. இந்த ஆட்சியில எப்பேற்பட்ட சமூக சீர்கேடுகளாக இருக்கட்டும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், பெண்களுடைய பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு குழந்தைகளால வெளியே போக முடியல. ஒரு 215 பாலியல் வழக்குகள்னா அதுல 125க்கும் மேல போக்சோ. அப்போ நீங்க குழந்தைகள் 18 வயது, ஒரு 17 வயது, 16 வயது பெண் பிள்ளைகள் இன்னைக்கு வெளியே சுதந்திரமா போக முடியலன்ற ஒரு காலகட்டத்தில் தாவேக அரசாங்கம் இன்னைக்கு இந்த நிலைமையில இழுத்துட்டு வந்திருக்குன்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு புது பேரா ஸ்டிக்கர் ஒட்டி வரக்கூடிய தாவேக அரசாங்கம் இதையெல்லாம் வந்து ஒரு பேரளவுல வச்சிருக்கே தவிர்த்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கானா இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல மக்கள்லாம் வந்து தெரியாம பண்ணிட்டு, அதாவது நாங்க வந்து குழந்தை சொல்லிச்சு ஓட்டு போட்டோம். இன்னைக்கு நிறைய இடத்துல விஜய் அவர்களை எதிர்த்து அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் அதாவது இன்றைக்கு வந்து வெற்றி பெற்றவர்களை எதிர்த்து வழக்குகள் போட்டிருக்காங்க. வழக்கு எப்படி தெரியுமா போட்டிருக்காங்க? குழந்தைகளை வைத்து பிரச்சாரம், அதாவது பிரச்சாரம் பிரச்சாரம் செஞ்ச வெற்றி தான் இது அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். அது எல்லாமே வந்து தேர்தலுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றோம். தேர்தலுக்கு முன்பாகவே இது எல்லாமே நடந்தது. விஜயை தொட்டா அவர் வளர்ந்துருவாருன்னு நினைச்சு ஒரு அச்சம் திமுக இருந்ததோ இல்லை, அதுவே அவங்களுக்கு ஒரு பலவீனம் ஆயிடுச்சோ? அப்படி கிடையாது. விஜயை தொட்டா வளர்ந்துருவாரு அப்படின்லாம் கிடையாது. கரூர் மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது சார். எல்லாருமே சொன்னாங்க ஜெயலலிதாவா இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவர் திருச்சியிலேருந்து தாண்டி இருக்க முடியாது அப்படிங்கிறத எல்லாருமே சொன்னாங்க. ஸ்டாலின் வந்து ரொம்ப இலகுவா அதை அணுகிட்டாரு, ரொம்ப கேர்லெஸ்ஸாக அணுகிட்டாருங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. சரி, நீங்கள் விஜயை தான் தொடலை, சரி 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களாக இருந்தவங்களை கூட நீங்கள் அரெஸ்ட் பண்ணலை குறைஞ்சபட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. ஏன்னா ஒருவேளை நம்ம அரெஸ்ட் பண்ணால் அவர் பெரிய ஆள் ஆயிடுவாரோ, நம்ம அரசியலுக்கு ஒரு பலவீனம் ஆயிடுமோ தானே அப்போ முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினுக்கு தோணு இருக்கும். சார், பொலிட்டிக்கல் வெஞ்சன்ஸ் வந்து என்றைக்குமே திமுக கிட்ட கிடையாது. நீங்கள் அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே 2001 நினைக்கிறேன், அன்னைக்கு வந்து அன்றைய முதலமைச்சராக இருந்த எங்களுடைய தலைவரை அன்னைக்கு முதலமைச்சர்லேருந்து அப்புறம் வந்து எதிர்கட்சி தலைவரானார். அப்போ வந்து அடுத்த நாளே கைது பண்ணாங்க, மத்திய அமைச்சர்கள் 2 பேரை கைது பண்ணாங்க. அப்படி வந்து அதே மாதிரி திமுக ஆட்சிக்கு வர்றப்போ முன்னாள் அமைச்சர்களை அந்த மாதிரி கைது பண்ணியிருக்காங்கன்னா இதுவரையில இல்லை. அந்த மாதிரி ஒன்றும், அதாவது ஒரு வெஞ்சன்ஸை வச்சு அவர்கள் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கணும், அந்த மாதிரி வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுகிற அரசு திமுக அரசு இல்லை. அதனால் அன்னைக்கு வந்து சட்டம் தன் கடமையை செய்யட்டும், அதில் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் பெயரை உச்சரிக்க கூட எங்களுடைய முதல்வர் மறுத்தார். ஆனால் அதனால் நீங்கள் அதை தொடாமல் விட்டுட்டீங்க, தொட்டா வளர்ந்துருவார், அதெல்லாம் கிடையாது. ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கக்கூடாது, சட்டம் தன் கடமையை செய்யட்டும். அன்னைக்கு அந்த 41 பேர், இன்றைக்கும் சொல்கிறோம், அந்த 41 பேருக்கான அந்த உயிரிழப்புக்கான காரணம் இன்றைய முதலமைச்சர் விஜய் தான். இது கேஸ் போயிட்டு இருக்கு, அதற்கு காரணம் அவர் தான், அவருடைய அறியாமை தான். இவ்வளோ கூட்டம் போனால் இவ்வளோ சேரும்னு சொல்லிட்டு கணிக்க தவறி அன்றைக்கி 5000 பேர் 10,000 பேர் கூடுவாங்கன்னு பெர்மிஷனை வாங்கிட்டு அங்கே ஒரு 25,000 பேர் கூட்டாங்கன்னா அந்த கூடிய கூட்டம் அங்கே நடத்தின அந்த ஏற்பாட்டாளர்களை தான் சாரும். அதை வந்து விஜய் அவர்கள் தவறு விட்டுருக்கிறார். அது வந்து அவருடைய தப்பு தான். இன்றைக்கும் சொல்கிறோம் திமுக சார்பாக அவருடைய தப்பு தான். அவருடைய தப்பு என்பதனாலே அவரை வந்து தாண்டக்கூடாது, உடனே வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு செயல்படக்கூடிய அரசு இல்லை. விசாரிக்கணும். என்றைக்குமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் யாரெல்லாம் அதில் உள்ள தப்பு செஞ்சுருக்காங்கன்னு இருக்கும். இன்றைக்கி சிபிஐக்கு மாற்றப்பட்டு இருக்குது, சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. அதனுடைய தீர்ப்பு வருகின்ற போது யார் குற்றவாளிகள் என்று தெரிந்துவிடும். சிபிஐ இவ்வளோ தூரம் திமுக நம்புறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா கடந்த காலங்களில் சிபிஐ நீங்கள் தான் விமர்சனம் பண்ணுவீங்க. இல்லை சட்டம் தானே சார். சிபிஐன்றது ஒரு இன்வெஸ்டிகேஷனு, இது ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், சென்ட்ரல் பியூரோ, அவ்வளோதான். அது வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்போ அதில் என்ன இது வருதோ நம்ம வந்து ஏற்றுன்னு தான் ஆகணும். சிபிசிஐடியிலேருந்து அங்கே மாறிச்சு, அவர்கள் என்ன வந்து சொல்கிறாங்களோ அதை நம்ம ஏற்றுன்னு தானே சார் ஆகணும். திமுக வந்து மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க.
ஆனால் இன்னொரு பார்வை இருக்குது. இது வரைக்கும் 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி செஞ்சதுக்கப்புறம் அவங்க பெற்ற அதிகபட்ச சீட்டு வந்து இதுதான். நீங்கள் எல்லா எக்ஸாம்பிளுமே எடுத்து பார்த்துக்கலாம். 2006 டு 11 அவங்க ஆட்சி செஞ்சதுக்கப்புறம் 11 அவங்க எலெக்ஷனில் சந்திக்கும் போது 23 சீட்டு தான். அதே மாதிரி 2001 நீங்கள் பார்த்துருக்கலாம். 96 டு 2001 கோல்டன் பீரியடும்பாங்க திமுக ஆட்சியில். ஆனால் அதுலேயுமே வந்து நீங்கள் ஜெயிச்ச தொகுதினா 50 தொகுதிகளுக்குள்ளே தான். ஒரு 60 தொகுதி நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 60 தொகுதின்னு நீங்கள் சொல்லலாம். கூட்டணியோட 73 தொகுதிகளை நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அடுத்த கட்டமாக நீங்கள் எப்படி பார்த்தாலுமே இன்னொரு கூட்டணியை நோக்கி நகர தான் செய்யணும். இப்போ அவங்க போயிட்டாங்கன்னா நம்ம அதே இதில் அவங்க வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ புதிய கூட்டணின்னு சொல்லும்போது அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, அதிமுக பாஜகவோட திமுக கூட்டணி அமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, நீங்கள் வரக்கூடிய காலங்களில் அதை பார்ப்பீங்கன்னு. அண்மையில் பேசின நீர்வளத்துறை அமைச்சர் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தும் சொன்னார், 3 மாதத்தில் சேர்ந்துருவாங்க திமுகவும் பாஜகவும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜகவை நோக்கி மெல்ல மெல்ல நகர்கிறதா திமுக? உண்மையாக சொல்லலாம், புஷி ஆனந்த் சொன்னீங்க. புஷி ஆனந்துக்கு வந்து அதான் உண்மையாக சொல்லலாம், தமிழ்நாட்டு அரசியலில் யார் யார் இருக்கா, யார் யார் தலைவர், இதில் ஏதாவது இந்த ஏரியாவில் யார் இருக்கா, அந்த ஏரியாவில் யார் இருக்குன்னு அது அவருக்கு தெரியாது. அவர் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்தவர், இங்கே டி நகரில் நின்றவர். இல்லை அப்படி இருந்து அதான் மக்கள் என்பவர்கள் விஜய் என்ற ஒரு முகத்தை நம்பி, விஜய் என்ற ஒரு நடிகரை நம்பி வாக்குகள் போட்டாங்களே தவிர்த்து புஷி ஆனந்தோ அது யாரோலாம் அவங்களுக்கு தெரியாது. யாரோ தன் நிற்கிறார், விஜய்க்காக விழுந்த ஓட்டு அது. அதனால் நீங்கள் அதுக்குன்னு வந்து புஷி ஆனந்தெல்லாம் ஒரு பெரிய ஸ்டார்லாம் கிடையாது. அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறதெல்லாம் ஏற்றுன்னு திமுக வந்து இல்லை நாங்கள்லாம் அந்த மாதிரி போக மாட்டோம்னு சொல்லி அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் திமுக கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம். எங்களுடைய கொள்கையில் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம். எங்களுடைய கொள்கையை ஏற்று யார் வந்தாலும் எங்களுக்கு ஓகே. இல்லை நீங்கள் எங்கள் கொள்கையை சமரசம் செய்ய மாட்டோம். கொள்கைன்னு பேசுகிறோம், ஓகே. அது பலன் கொடுத்துருக்காங்கிறது ஒரு கேள்வி. 96 ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாங்க. அவங்களே பர்கூரில் தோத்தாங்க. அது எல்லாம் அதிமுக காரர்கள்லாம் ஸ்டாலின் தோற்ற வச்சு பகடை பண்ணும்போது அதை நினைவில் கொள்ளணும் அப்படிங்கிறத நானுமே சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது கூட 98 அவங்க ஒரு கம்பேக் கொடுத்தாங்கன்னா, அவங்க இந்த கொள்கையை தாண்டி எலக்டோரலாக சில ஸ்ட்ராட்டஜியை அவங்க வகுத்தாங்க. பாமக, மதிமுக, பாஜகன்னு அதுதான் உங்களுக்கு 98 கை கொடுத்ததுங்கும் போது, நீங்கள் இப்போ கொள்கைன்னு பேசுனீங்க, கட்சிகள் எல்லாமே வந்து வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. நீங்கள் கொள்கைன்னு பேசுனா, கொள்கை கூட்டணின்னு பேசின எல்லாருமே ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் வேண்டாம் என்று திமுக வெளியே வரல. கொள்கையோட எங்களுக்கு இந்த கொள்கை வேண்டாம்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் தான். அதனால அதே கொள்கையில திமுக இன்னைக்கும் தான். பலன் என்ன? கொள்கை அதே கொள்கையில இருக்கு. கொள்கைன்றத எலக்டோரல் பாலிடிக்ஸை வச்சு தான் கொள்கைன்றது நிர்ணயிக்கப்படாது. நீங்க ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் திமுக கொள்கை வந்து காலங்காலத்துக்கும் இருக்கும். நீங்க ஆட்சியில இருந்த போதும் சரி இல்லாத போதும் சரி, அடித்தட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல்ல களத்துல நிற்கிற இயக்கம் திமுக. நீங்க ஆட்சியில இல்ல, கொள்கையில உங்களுக்கு வேலை செஞ்சதா, வேலையே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெற்றி தோல்வியை வைத்து நிர்ணயிக்க முடியாது. அது மக்களுடைய வாழ்வியல். நீங்க அதை வந்து நீங்க வந்து ஒரே ஒரு ஓட்டால நீங்க வந்து ஓட்டு போட்டாங்க மக்கள், அதனால வந்து கொள்கையை வந்து ஏத்துக்கல அப்படின்லாம் வந்து இல்லை. ஏதோ ஒரு நடிகர், ஒரு பிரபலம் அதை நம்பி போயிருக்கிறார்கள். அப்படி போனவங்க அடுத்த தேர்தலில் மீண்டும் வருவாங்க. நீங்க அடுத்த தேர்தல் திரை பிரபலம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். கொள்கை காலங்காலத்துக்கு திமுகவுடைய கடைசி தொண்டன் இருக்கிற வரையில கொள்கை இருக்கும். நீங்க எல்லாமே சொல்றீங்க, ஓகே. கொள்கை இல்லாத கட்சி தான் அதிமுகன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத கூட நீங்க எடுத்துக்காட்டா முன்வைக்கலான்னு கூட நான் உங்க சைடே கூட நிக்கிறேன். ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா, நீங்க சொல்றது மாதிரியே கொள்கையை பேசி என்ன பயன் இருக்குல்ல? இப்போ நீங்கள் ஓகே அதிருப்தியில் இருக்கவங்களாம் திரும்ப எங்கள் பக்கம் வருவாங்கப்பான்னு நீங்கள் சொல்கிறீங்க. 13 வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கே அவங்க ஸ்கூலில் போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூலில் போய் முதலமைச்சரோட ஃபோட்டோ வைக்க ஆரம்பிக்கிறாங்க. 13 வயசு பசங்க 18 வயசு ஆகும்போது திரும்ப ஆப்வியஸாக அவங்களாம் விஜய் ஃபேனாக தான் இருப்பாங்க. அவங்க விஜய்க்கு வாக்களிப்பாங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் 2-3 ஜென்ரேஷனுக்கு அவர் தயார் நிலையில் இருக்கிறார். அப்படிங்கும்பொழுது நீங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன வகுக்க முடியும்? திரை பிரபலம் இல்லை, பெரிய விளம்பரம் இல்லை, டைலாக் பேசலை, அதாவது குழந்தைகள் கிட்ட பிரச்சாரம் பண்ணல. கொள்கையை நம்பி திமுகக்கு விழுந்த வாக்குகள் 1.5 கோடி வாக்குகள். அதான் அவங்க சொல்றாங்க. 17 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி தவற விட்டுருக்கிறோம். அமைச்சர் 3% நான் சொல்லி முடிச்சேன். 3% வாக்கு வித்தியாசத்துல தான் திமுக தோத்துருக்கு. நீங்க கொள்கையே இங்க வேலை செய்யல அப்படின்னா ஃபுல்லா தாவேகாப்பா கொள்கையே வேலை செய்யல அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கிறோம். 1.5 கோடி வாக்குகள் திமுகவை நம்பி, திமுகவுடைய கொள்கையை நம்பி இன்றைக்கு விழுந்திருக்கு. சார், இன்றைய தேதியிலே இல்ல அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்க முடியாது. இல்ல, இன்றைய தேதியிலுமே 50% மேற்பட்ட வாக்குகள் திராவிட கட்சிகள்கிட்ட தான் இருக்குது. சீட்டு 126 சீட்டு வந்து திராவிட கட்சிகளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் ஓகே. கட்சி தொடங்கி ஒரு 2 வருஷம் கூட நான் எடுத்துக்க மாட்டேன். அவரோட அரசியல் செயல்பாடுங்கிறது வந்து
அக்டோபர் 2024 அந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து தான் நான் எடுத்துக்கிறேன். 1.5 வருஷத்துல 2 கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி அவர் 108 சீட்டை ஜெயிக்கிறாருன்னா அது மிகப்பெரிய சரித்திர அப்படி என்ன சாதனை. பண்ணிட்டாரு அவரு? நீங்களே சொல்லுங்க. அவர் 2 வருஷத்துல அப்படி ஜெயிக்கிறாருன்னா ரோடா போனாருப்பா, மக்கள்கிட்ட காலில் விழுந்தாருப்பா, மக்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டாரு, மக்களுக்கு தேவையானதை வீட்டுக்கே போய் செஞ்சுட்டு வந்தாரு. கரூர்ல இறந்த குடும்பத்துக்கு கரூருக்கே போய் பார்த்துட்டு வந்தாருப்பா. மழை வெள்ளம் வருதா, பனையூர்ல இருக்க மாட்டாரு, நேர்ல மக்களை நாடியே போயிருவாரு. அப்படின்னு இந்த விஷயத்த ஒன்னாவது அவர் செஞ்சிருக்காரா? பனையூர்ல இருப்பார், இல்ல என்றால் எங்க நீங்க இருப்பாரு? இன்னமும் சில இன்னைக்கும் அப்படியே தான் பாப்பீங்க. இருக்காரு. இல்ல அவருக்கு விழுந்த வாக்குகள் குழந்தைகள்கிட்ட கெஞ்சினாரு. உங்க மாமா மாமி சித்தப்பா சித்தி அப்பா அம்மா கிட்ட தயவு செய்து ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்லி குழந்தைகள் கிட்ட இல்ல சார், திராவிட ஆட்சிக்கு வந்த பிறகு குழந்தைகளே இன்றைக்கு நடமாட இல்ல முடியல. திராவிட இயக்கங்கள் வந்து தொட்டில் குழந்தை திட்டத்திலேருந்து காலேஜ் போறதுலேருந்து வேலை வாய்ப்பு வரைக்கும் பல்வேறு திட்டங்களை நீங்க அமல்படுத்தியிருக்கீங்க. 2 கட்சிகளுமே. டிஎன்பிஎஸ்சியில் ரிசர்வேஷன் இருக்கு, மகளிருக்கு ரிசர்வேஷன் இருக்கு, நீங்க புதுமை பெண் தமிழ் புதல்வன் எல்லாமே கொடுக்குறீங்க. அண்மையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நான் முதல்வன் திட்டம் மூலமா நிறைய பேர் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு போனாங்க. அது எல்லாம் ஓகே. அதெல்லாம் மீறி தானே அவருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அதுதான் சார். அப்போ ஒரு சலிப்புத்தன்மை மக்கள் மத்தியில் இருந்திருக்குல்ல, சலிப்பு தட்டிடுச்சு இல்ல? அப்படி சொல்ல முடியாது. நான் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 17 லட்சம் வாக்குகள்ல தான் இன்னைக்கு சார், அது தோத்திருக்கோம். அதே மாதிரி சென்ற 25 காங்கிரஸ் கூட்டணிகளோட சேர்ந்த அந்த வாக்குகள் அவர் தனியா இல்ல. நின்னு 1,75,000 திருமாவளவன் நேரில் சொல்லிட்டாரு, எங்க கட்சிக்காரங்க சரியா வேலை வேலை செய்யணும். காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் சரியா வேலை தேர்தலுக்கு முன்பாகவே நாங்க தாவேக்காக்கு வேலை செஞ்சோம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி துரோகிகள் உடன் இருந்த காரணத்தினால் திமுகவால் வெற்றி பெற முடியவில்லை. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இத்தனை பேர் இன்னைக்கு களை எடுத்துட்டோம். இன்னைக்கு இதுக்கப்புறம் காங்கிரஸ்க்கு நோ என்ட்ரி. இதுக்கு முன்னாடி கூடா நட்பு கேடா முடியும்னு சொல்லி அதற்கு பிறகு மீண்டும் வந்து மன்னிச்சு ஏத்துக்கிட்டோம். குலாம் நபி ஆசாத்லாம் வந்து அன்னைக்கு கோபாலபுரம் வீட்டில் உட்காந்து காத்து நின்றாரு, தயவு செய்து நீங்க வரணும்னு சொல்லி வேண்டுகோள் வச்சதால அன்றைய தலைவர் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் ஓகே போலான்னு முடிவு எடுத்துட்டாரு. ஆனா இன்னைக்கு சொல்றேன், இதற்கப்புறம் காங்கிரஸுக்கு மன்னிப்பு கிடையாது. காங்கிரஸ் இப்ப கூட இன்னைக்கு கூட இந்தியா கூட்டணியில வந்து சேரணும்னு அழைப்பு பிஜேபிக்கு இப்ப தமிழ்நாட்டுல ஒரு எதிர்ப்பலை இருக்கு சார். இந்த தேர்தலில் அது இல்லாம போலாம், இது வரைக்கும் இருந்தது. அதை விட ஒரு தேர்தலில் இருந்திருக்கு. இல்ல இந்த தேர்தல் எதிர்ப்புன்னு திமுக பிரச்சாரத்தை மேற்கொண்டது. அதில் திமுக வெற்றி அடைந்திருக்கிறது. ஒரு தொகுதியை தவிர்த்து, அவர் வந்து போஜராஜனை தவிர்த்து மீதி அனைவரும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அதுக்கு காரணம் விஜய் கிடையாது சார். விஜய் வந்து பாஜக எதிர்ப்புன்னு எங்கேயும் போய் பேச கிடையாது. அவரோட ஒரே நோக்கம் திமுக எதிர்ப்பு. சரி சார், ரொம்ப நன்றி சார். நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ்.